காவிரியில் நீர்வரத்து அதிகரிப்பால் தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கலுக்கு அருகே குடியிருப்பு பகுதிகள் தீவுகளாக காட்சியளிக்கின்றன. இது தொடர்பான தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் விவேகானந்தன் இணைந்திருக்கிறார். விவேகானந்தன், குடியிருப்பு பகுதிகள் தீவுகளாக காட்சியளிப்பதை பார்க்க முடிகிறது. அங்கு இருக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டிருக்கிறாங்களா? பூங்குழலி, காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இதனால் கர்நாடகா அணைகளான கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணைகள் முழுவதும் நிரம்பி தமிழகத்திற்கு காவிரி ஆற்றில் வினாடிக்கு 2,50,000 கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. கடந்த 2 நாட்களாக காவிரி ஆற்றில் வெள்ளம் ஏற்பட்டு இருக்கிறது. இன்று காலை வினாடிக்கு 1,40,000 கனஅடியாக இருந்த நீர்வரத்து படிப்படியாக உயர்ந்து தற்பொழுது 2,10,000 கனஅடியாக நீர்வரத்து அதிகரித்திருக்கிறது. இதனால் காவேரி கரைகளையும் தாண்டி வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதை நம்மால் காண முடிகிறது. அதாவது காவிரி ஆறு சுமார் 15 அடி உயரத்தை தாண்டி சமதள பகுதியில் 3 அடிக்கு மேலாக தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. நாம் தற்பொழுது இருக்கக்கூடிய இந்த பகுதி ஒகேனக்கல் ஊட்டமலை பகுதி. இந்த ஊட்டமலை பகுதியில் ஆற்றிலிருந்து சுமார் 200 மீட்டர் அளவிற்கு சமதள பகுதிகளில் தண்ணீர் பரவி இருக்கிறது. இதனால் இந்த ஆற்றங்கரையோர பகுதியில் உள்ள குடியிருப்புகள், தங்கும் விடுதிகளை தண்ணீர் சூழ்ந்திருக்கிறது. இதனால் இந்த பகுதி முழுவதுமே பார்ப்பதற்கு ஒரு தீவு போல காட்சியளித்து வருகிறது. காட்சிகளில் பார்க்கலாம், காவிரி ஆறு சுமார் நாம் நிற்பதற்கு 150 மீட்டர் தூரத்தில் இருக்கிறது. இது ஃபுல்லாகவே தண்ணீர் பரவி இருக்கிறது. பார்ப்பதற்கு இந்த இடத்தை பார்ப்பதற்கு அதாவது ஆறு போல் இல்லாமல் ஒரு கடல் போல வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதை நம்மால் காண முடிகிறது. மேலும் இந்த பகுதி, அதாவது ஊட்டமலை, ஆலம்பாடி, நாடார்கோட்டை போன்ற பகுதிகளில் குடியிருப்புகளை தண்ணீர் சூழ்ந்திருக்கிறது. அதே போல நாடார்கோட்டை பகுதியில் காவேரி கரையோரமாக இருக்கின்ற அந்த ஒகேனக்கல் ஒசூர் தேன்கனிக்கோட்டை வழியாக செல்லக்கூடிய அந்த சாலை இருக்கிறது. இந்த சாலையில் ஓரிடத்தில் சுமார் ஒரு 50 அடி தூரத்திற்கு சாலை முழுவதுமாக தண்ணீரில் மூழ்கியுள்ளது. இதனால் இந்த போக்குவரத்து முற்றிலுமாக நிறுத்தப்பட்டுள்ளது. தற்பொழுது 2,10,000 கனஅடி தண்ணீர் நமக்கு வந்தடைந்திருக்கிறது. இன்னும் 40,000 கனஅடி தண்ணீர் நமக்கு வர வேண்டி இருக்கிறது. இன்று மாலைக்குள்ளாக அந்த தண்ணீர் தமிழக எல்லையை வந்தடைய வாய்ப்பு இருக்கிறது. இதனால் கடந்த 15 நாட்களாகவே மாவட்ட நிர்வாகம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்ததால் இந்த குடியிருப்பு பகுதியில் உள்ள மக்கள் பாதுகாப்பாக இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் இதுவரையில் எந்த ஒரு பாதிப்பும் மக்களுக்கு ஏற்படவில்லை. தண்ணீர் சூழ்ந்தது மட்டுமே இருக்கிறது. ஆனால் பாதிப்பு ஏற்படுகின்ற வகையில் இருந்தால் அவர்களை தங்க வைப்பதற்கான முகாம்களும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கிறது. மேலும் இந்த 2,50,000 கனஅடி தண்ணீரும் தமிழக எல்லையை அடையும் பொழுது நாம் நிற்கின்ற இந்த பகுதியில் இன்னும் 2 அடி உயரத்திற்கு தண்ணீர் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது. தொடர்ந்து காவேரி கரையில் பாதுகாப்பு பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். பூங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி விவேகானந்தன்.